சைனா போயும் நம்ம ஊர் சாப்பாடு தானான்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் வெளியூர் போனால் தான் தெரியும் நம்ம ஊர் சாப்பாட்டோட அருமை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிச்சனில் காலையில் வெறும் டீ அண்ட் பிரெட் வச்சு ஓட்டியாச்சு. அப்படியே மாவையும் அரைச்சிட்டேன். காய்கறி வீட்டில் சுத்தமாக இல்லை, அதனால் இன்னைக்கு காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போயாச்சு. இங்கே காய்கறி மார்க்கெட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸோடு இருக்கும். இத்தனை வருஷம் விசிட்டில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மணத்தக்காளி கீரை இங்கே பார்க்குறேன். ஸோ உடனே வாங்கிட்டேன். ரொம்ப வருஷமாக ஒரு ஸ்டாலில் தான் வாங்குவோம். அவங்க அங்கேருந்து கை காமிச்சு கூப்பிட்டாங்க. ஸோ நீ ஹாவுமா அப்படின்னு சொல்லி அவங்க கடையிலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டேன். இங்கே நிறைய விதவிதமான நீர்க்காய்கள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பாருங்கள், ஒரு கை சைஸ்க்கு இருக்கும். இதை விட பெருசெல்லாம் கூட இருக்குது. அதே மாதிரி கத்திரிக்காய் ஒரு 4-5 வகையில் ஒரு சைஸில் இருக்குது. ஸோ இந்த வாரம் குக்கிங்க்கு மினிமலாக என்னென்னலாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த மார்க்கெட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தவளைங்க, உயிரோட பேபி லாப்ஸ்டர்ஸ், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வாக் போகணுன்றதுக்காக தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் பின்னாடி இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் பசங்களுக்காக டின்னர் மெக்டியில் முடிச்சாச்சு. அண்ட் நைட் ஆனால் போதும் அப்பார்ட்மெண்ட் கீழே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி தன்னை ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்த vlogல சந்திப்போம். எப்படி